கை வலிக்க பாத்திரம் தேய்க்க வேணாமா, இந்த லிக்விடை ட்ரை பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் யூடியூப்லலாம் வந்து இந்த லிக்விடை வந்து அடிக்கடி போட்டுருந்தாங்க. சரி நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். பித்தளை பாத்திரம் விலைக்கு பார்த்தா எனக்கும் நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. சரி வெள்ளி பாத்திரத்தை வெள்ளி விளக்கு ஒன்று நான் வச்சுருக்கேன், அதை விளக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குனேன். ரொம்பவே நல்லா பளிச்சுன்னு வந்துடுச்சு. ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்கல. லிக்விடை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டெப் வச்சு வாஷ் பண்ணேன். ரொம்ப நேரம் எடுத்துக்காமல் சீக்கிரமாக பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு நம்ம தொடச்சிட்டாலே போதும். நெக்ஸ்ட் டே வந்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால மார்னிங் வந்து 6 to 7 செவ்வாய் ஓர டைமில் வந்து வெற்றிலை தீபம் போடலாம்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஊருக்கு போயிட்டு வந்தனால இப்போ பிரம்ம முகூர்த்த விளக்க கரெக்டாக பண்ண முடியல. சரி இன்னைக்கு மார்னிங் வந்து 6 to 7 வெற்றிலை தீபம் போட்டுட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து பிரம்ம முகூர்த்த விளக்க பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து நிலவாசல விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பூஜை ரூமில் விளக்கு ஏற்றணும், அப்புறம் வெற்றிலை தீபம் போடணும். தொடர்ந்து கண்டினியூஸாக வெற்றிலை தீபம் போட்டுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.